السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters. இன்ஷால்லாஹி தாலா நம்ம 110வது சூறாவான அந்நஸ்ர் பார்க்க போகிறோம். அந்நஸ்ர்னா உதவி இல்லைனா டிவைன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3 ஆயத்துக்கள் இருக்குது. மதீனாவில் அருளப்பட்ட சூறா. ஏன் நஸ்ர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா இதில் முதல் வசனத்தில் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் இந்த நஸ்ர் அப்படிங்கிற வார்த்தை அங்கே இருக்கிறதுனால தான் இந்த சூறாக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டிருக்குது. எப்போ இந்த சூறா இறக்கி அருளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூறா தான் குர்ஆனினுடைய கடைசி அத்தியாயம். இதுக்கு பிற்பாடு சில வசனங்கள் மட்டும் இறங்குச்சு. ஆனால் முழு அத்தியாயமா இறங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூறா தான். அதனால இறுதியா இறக்கப்பட்ட சூறா எது அப்படின்னு உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஈஸியா நீங்க என்ன ஆன்சர் சொல்லலாம்? சூரா அன்-நஸ்ர் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா இதுக்கு அப்புறமா இறங்கினது எல்லாமே என்னது? வசனங்கள் தான். முழுமையான சூறா அன்-நஸ்ர் தான் இறக்கி அருளப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த சூறா இருக்கு பார்த்தீங்களா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் நேரத்தில் ஐயாமு தஷ்ரீக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது துல்ஹஜ் மாதத்தில் 11, 12, 13 இந்த நாட்களில் மீனால தங்கியிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த சூறா இறக்கி அருளப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிற்பாடு தான் நமக்கு பிரபலமாக தெரியும் இல்லையா, அதாவது இறுதி பேருரை ஹஜ் நேரத்தில் இறுதி பேருரை பண்ணாங்க இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மேலே ஏறிட்டு உட்காந்து இது பிரபலமான ஒரு இறுதி ஹஜ் பேருரை நிகழ்ந்துச்சு இல்லையா, அதை இதுக்கு அப்புறமா தான் இந்த சூறா இறங்குனதுக்கு அப்புறமா தான் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறதும் நம்ம வரலாறுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிற்பாடு, அதாவது ஹஜ்ஜத்துல் வதா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இறுதி ஹஜ்ஜு. இது முடிஞ்சதுக்கு பிற்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இந்த சூறா இறங்கினதுக்கும் ஒரு 3 மாதங்களும் சில நாட்களுக்குள்ளாரையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மரணம் நிகழுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குறுகிய காலகட்டமாக இருக்குது. ஸோ அப்புறமா என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறா இறங்கின நேரத்தில் எனக்கு என் மரணச் செய்தி அறிவிக்கப்பட்டு விட்டது, என் வாழ்நாள் நிறைவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அத்தியாயம் இறங்கின நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு செல்ல போவது தமக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த நேரத்தில் நிகழ்ந்திருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை, நேர்மை இந்த 2 விஷயங்கள் இதில் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். யாரெல்லாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் அவங்களுடைய காரியங்களை செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது ஒரு சிறந்த படிப்பினையாக இதில் நம்ம பார்க்குறோம். இன்னொரு மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி அப்படிங்கிறது இறைவனால் கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். இந்த 2 முக்கியமான சாராம்சத்தை தான் இந்த சூறால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அத்தியாயத்தின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன அறிவிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபு நாட்டில் இஸ்லாத்தோட வெற்றி முழுமை அடைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் திரளாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழைய ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பணிக்காக அனுப்பப்பட்டாரோ அந்த பணி நிறைவு பெற்றுச்சு, அதாவது மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டுச்சு என்னன்னு, நீங்கள் அல்லாஹ்வை புகழ்றதுலையும் அவனை துதிக்கிறதுலையும் ஈடுபடணும். ஏன்னா அவனுடைய அருளால் தான் இந்த பெரிய சாதனையாக நீங்கள் நடத்தியிருக்கிறீங்க, அதாவது வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய சாதனையை நீங்கள் செய்கிறதுல மறதி, குறைபாடு, பிழை இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்டேருந்து ஏற்பட்டிருந்துச்சுன்னா அதை மன்னிச்சு அருளும்படி அல்லாஹ் கிட்ட இறைஞ்சுங்க, துவா கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால சொல்றான். அதுதான் இதனுடைய மைய கருத்தா இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன தெரியுமா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மரணத்துக்கு முன்னாடி அதிகமா ஓதிக்கிட்டே இருந்தாங்களாம். எதை தெரியுமா ஓதிக்கிட்டே இருந்தாங்களாம்? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். இறைவா உன் தூய்மையை நான் எடுத்துரைக்கிறேன், உன் புகழை எடுத்துரைக்கிறேன், உன்னிடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன், மேலும் உன் பக்கமே மீளுகிறேன் அப்படின்னு அதிகமாக ஓதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ், அதாவது அல்லாஹ்வை நான் துதிக்கிறேன், மேலும் அவன் புகழை எடுத்துரைக்கின்றேன், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகின்றேன், அவன் பக்கமே மீளுகின்றேன் அப்படின்னு அதிகமாக ஓதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி இந்த துவாவையும் அதிகமாக ஓதியிருக்கிறாங்க. அதாவது இது எப்போனா சுஜூதுலையும் ருக்கூலையும் 2 இடத்துலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறா இறங்கினதுக்கு பிற்பாடு இதை ஓதாமல் இருந்ததே கிடையாது. கண்டினியூஸாக இந்த சூறா இறங்கினதுக்கு பிற்பாடு அவங்க ருக்கூலையும் சுஜூதுலையும் இந்த துவாவை ஓதிக்கிட்டே இருந்திருக்காங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி நிறைய அதிகமாக துதி செய்யக்கூடிய ஒரு நிலையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த
அத்தியாயம் இறங்கினதுக்கு பிற்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மறுமை வாழ்வுக்காக அவங்களுடைய உழைப்பையும் முயற்சியையும் மேற்கொள்றதுல இதுக்கு முன்னாடி எப்போதுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈடுபட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு வந்து மறுமை வாழ்க்கைக்காக ரொம்ப ரொம்ப அதிகமா உழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்ல, அதாவது இந்த சூறாவ பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே நல்லாவே தெரியும். பத்ரு யுத்த காலத்துல நெறைய பேர் வந்து அ அதாவது 300 சொச்சம் பேர் எண்ணிக்கையில ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில உள்ளவங்க தான் பல மடங்கு அதிகமான பகைவர்களை எதிர்கொண்டாங்க. குறைஷிகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்றாங்க இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வெற்றிய குடுத்திருந்தான். அதுக்கப்புறமா வந்து நெறைய போர்கள் நெறைய வந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மக்கா வெற்றி கிடைச்சது. அ அப்போ அதாவது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கும்போது, அ உங்க வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்குறாங்க. பத்ரு சஹாபாக்கள் அவங்க வந்து ரொம்ப அந்தஸ்தில உயர்ந்தவங்களா இருந்தாங்க. ஏன்னா, அவங்க முதல் போர். அது மட்டும் இல்லாம அதில வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே வந்து உயர் தரத்தில இருக்கக்கூடியவங்க. அப்போ அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு அவங்க வந்து உயர் தரத்தில இருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் வயதில வந்து ரொம்ப மூத்தவங்களாவும் இருந்தாங்க. அப்போ பத்ரு சஹாபாக்களே வயதிலேயே மிகவும் குறைந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள வந்து எப்பவுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மத்த சஹாபாக்கள் அழைக்கும்போது அவங்களையும் சேர்த்து தான் அழைப்பாங்களாம். அப்ப வந்து மத்த சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, "இவர் வந்து சிறு பிள்ளை. இவரை வந்து எங்களோட சேர்த்து எதுக்காக அழைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், "அவருடைய மேன்மை உங்களுக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்போ வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் நோக்கி கேட்குறாங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அப்படிங்கிற அத்தியாயம் எந்த நோக்கத்துக்காக அருளப்பட்டுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க, இறைவனுடைய உதவியும், அதன் மூலமா வெற்றியும் நமக்கு கிடைக்கும்போது, நம்ம வந்து இறைவனை தூய்மைப்படுத்தி, அவனை புகழ்ந்து, அவனிடம் வந்து பாவ மன்னிப்பு கோரணும். அத அறிவிக்கிறதுக்காக தான் இந்த சூரா வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, "நீங்க சொல்லுங்க இத பத்தி" அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக இந்த சூறாவ அருளினா அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு எந்த நோக்கத்துக்காக இருக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? அதாவது அவர்கள் சொல்வது வந்து அந்த கருத்து கிடையாது. அதாவது என்ன அப்டின்னா, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணம் சமீபித்து விட்டது அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கான சூறா தான் இது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அ அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, "அப்ப நானும் இதே கருத்திலேயே தான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ மத்த சஹாபாக்கள்லாம் என்ன நெனச்சாங்கன்னா, மக்கா வெற்றி கிடைச்சிருச்சு. மக்கா வெற்றி தொடர்ச்சியா வந்து ஹைபர், தாயிஃப்ல, ஹுனைன்ல இந்த மாரியான போர்கள் எல்லாமே நடந்துச்சு. அதுலயும் வந்து வெற்றிகள் கிடைச்சது. ஸோ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்து 8 வருட காலம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து இஸ்லாத்துல வந்து சேர்ந்தாங்க. மக்காவ ஜெயித்ததுக்கு பிற்பாடு கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து இஸ்லாத்த வந்து சேர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இறைவன் அருளிய இந்த பேர் உபகாரத்துக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா தான் அந்த நோக்கத்தோட தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன தூய்மைப்படுத்தி, துதித்து, பாவ மன்னிப்பு கோரணும் அப்படின்ட்டு அதுக்காக தான் இந்த சூறா வந்து இறக்கி அருளப்பட்டிருக்கு அப்படின்னு நெனச்சாங்க. ஆனா, இது வந்து எதனுடைய முன்னறிவிப்பா இருந்திருக்குன்னா, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களுக்கு மரணம் வரப்போகுது அப்படிங்கிறதுடைய முன்னறிவிப்பா தான் இருந்திருக்கு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போ மனிதன் அப்படிங்கிறவன் வந்து இறைவனை வந்து கண்டிப்பா பரிசுத்தப்படுத்தணும். அதனால தான் நம்ம சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்றோம். அதாவது உறுதியா அத நம்பணும். நம்பினா தான் அத நம்மளால நாவால மொழிய முடியும். அப்போ இறைவனுக்கு வந்து நமக்கு என்னலாம் வந்து இருக்குன்னு மத்தவங்க சொல்றாங்களோ, அதெல்லாம் நம்ம இல்லன்னு சொல்றோம். அதாவது இறைவனுக்கு வந்து உடல் இருக்கு, ஆசாபாசங்கள் இருக்கு, மனைவிகள் எல்லாமே இருக்குது, பிறருடைய உதவி தேவை, உண்டியல்ல அவங்களுக்கு காசு போடணும், அவங்களுக்கு ட்ரெஸ் போடணும், பட்டு துணியால இது பண்ணணும், நெய்ய ஊத்தணும், பாலாபிஷேகம் செய்யணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கடவுளுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து எதிர்பார்க்கக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இத வந்து அவங்க ஷிர்கா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஷிர்க் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் மனசுல இருந்து நம்ம தூய்மையா ஆக்கிரணும். அப்போ அல்லாஹ் பரிசுத்தமானவன், எந்த தேவையமற்றவன். அந்த பரிசுத்த தன்மைய வந்து நம்ம மனசுல வந்து நிர்ணயமா அதாவது ஊன்றி உறுதியோட இருந்தா தான், யக்கீனோட இருந்தா தான், நம்ம தூய்மைப்படுத்தினா தான் நம்மளால அடுத்தது நாவால மொழிய முடியும். அப்பதான் நாவால தஸ்பீஹ் பண்ண முடியும். இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போ தஸ்பீஹ் அப்படிங்கிறது இறைவனோட தூய்மையை எடுத்துரைக்கிறது. இல்லையா? அப்போ இந்த இஸ்லாத்துல வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வந்து அல்லாஹ் தூய்மையானவன். அவனுக்கு எதுவுமே வந்து கிடையாது. அவன் தேவையற்றவன். அவன் பரிசுத்தமானவன். எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது? பலவீனம் எதுவுமே அவனுக்கு கிடையாது. அவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். பூரணத்துவம் மிக்கவன். அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும். இல்லையா? ஒரு சுவத்திலயோ, இல்ல பலகையிலயோ ஒரு சித்திரம் எழுதணும், இல்ல சித்திரம் வரையணும், ஒரு கலர் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சுவரோ, இல்ல அந்த பலகையோ எப்படி இருக்கணும்? கிளீனா இருக்கணும். இல்லையா? அதுல உள்ள அசுத்தங்கள நீக்கிட்டு சுத்தமா இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்மளால கலர்ஸ் பண்ண முடியும். அழகா ட்ரா பண்ண முடியும். இல்லையா? அப்போ கல்பு அப்படிங்கிற அந்த இருதயம் இருக்கு பார்த்தீங்களா? இதயம் அது வந்து பலகை மாதிரி. அத வந்து இறைவனுடைய தஸ்பீஹ் மூலமா நம்ம வந்து பரிசுத்தப்படுத்திக்கணும். இறைவன வந்து தூய்மைப்படுத்தியதுக்கு பிற்பாடு தான் அவன வந்து புகழணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த ஒரு பேசிக்கான விஷயங்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணணுங்கிறத வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் குடுக்குறான். அப்போ மனத வந்து தூய்மைப்படுத்திட்டு இறைவன வந்து உயர்ந்த அவனுடைய புகழுக்குரிய வார்த்தைகள கொண்டு அவன வந்து புகழணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இத வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வந்து நெறையவே கற்றுக் குடுத்திருக்காங்க. அப்போ
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை நம்ம வந்து அவனுக்கு பிடித்தமான வார்த்தைகளை கொண்டு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அப்படின்னு அதிகமாக நம்ம ஓதி அல்லாஹ்வை வந்து தஸ்பீஹ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பிரியமான காரியங்களை வந்து நம்ம செய்யணும். வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும். ஸோ இதை மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதிகமாக செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு 70 தடவை இறைவன் கிட்ட பாவ மன்னிப்பு கோர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ பாவ மன்னிப்பு கோர்றது அப்படிங்கிறது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செஞ்சிருக்கும் போது நம்ம வந்து எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல கவனம் எடுக்கணும். ஏன்னா சஹாபாக்களாக இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து எப்படி அழுவாங்கன்னா தாடி நனைஞ்சு கீழே அப்படியே என்ன சொல்கிறது ஃபுல்லாகவுமே வந்து அவங்களுக்கு நனையக்கூடிய விதமாக ட்ரெஸ்ஸு நனைஞ்சு அவங்க சஜிதா பண்ணக்கூடிய இடங்கள் தரை நனைஞ்சு ஸோ அந்த அளவுக்கு அழுது துவா செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கோம்? அப்போ அவங்க வந்து அந்த அளவுக்கு பாவங்களை நினச்சி அவங்க கண்ணீர் விடுறாங்க. உம்மத்துக்கான பாவங்களை நினச்சி அவங்க கண்ணீர் விடுறாங்க. தாடி ரோமங்கள்லாம் வந்து நனைஞ்சு கண்ணீரில் வந்து கண்ணீர் வடிஞ்சு ஊத்துற அளவுக்கு அழுதுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு வந்து கடினமாக நம்ம இதுக்காக போராடணும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போது நிறைய வந்து துவாக்கள் மூலமாக சுஜூதலையும் ருக்கூலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஓதியிருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி, இறைவா நீ பரிசுத்தமானவன், உன்னை துதிக்கிறேன், இறைவா என்னை மன்னித்தருள். ஸோ இதை வந்து அதிகமாக வந்து ஓதக்கூடியவங்களாகவே இருந்திருக்கிறாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எதுக்காக கவலைப்படுறீங்க? எந்த உம்மத்துக்களோட அவங்களுடைய ரசூல் சந்தோஷப்பட்டிருப்பாரோ அந்த உம்மத்துக்கள் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளவர்கள். அவர்களுக்காக அவர் வந்து போய் முன்னேற்பாடு செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை வந்து சஹாபாக்கள் இவங்களுடைய மரண செய்தி தான் இந்த சூறாவினுடைய முன்னறிவிப்பாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க. அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எதுக்காக கவலைப்படுறீங்க? எந்த உம்மத்துக்களோட அவர்களுடைய ரசூல் சந்தோஷப்பட்டிருப்பாரோ அந்த உம்மத்துக்கள் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளவர்கள். அவர்களுக்காக அவர் போய் முன்னேற்பாடு செய்வார். எந்த மக்களுடைய ரசூல் அவர்களுடன் இருந்து அவருக்கு வழிபடாததால் இறைவனுடைய கோபத்தினால் நாசமடைவார்களோ அந்த மக்கள் துரதிர்ஷ்டம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தா இருக்கக்கூடிய நம்ம வந்து நமக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? நமக்காக முன்னேற்பாடு செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்களே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிறப்பு வந்து இந்த சூறால இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதாவது மனிதன் எப்போவுமே தன்னை வந்து தாழ்மைப்படுத்திக்கணும். இறைவனை வந்து உயர்வாக நம்ம வந்து சொல்லணும். தன்னோட நெற்றியை வந்து தரையில் சுஜூதில் வைக்கிறதுங்கிறது அவன் மேலே உள்ள கடமை. அது அப்போ தான் இறைவனுடைய கிருபை வந்து அவனுக்கு கண்டிப்பாக ஏற்படும். யா அல்லாஹ் நாங்கள் உன் பக்கமே திரும்புகிறோம், எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக, ஆமீன். இந்த இதை வந்து அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம கேட்போம். இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம இதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பொருளோட நம்ம தெரிஞ்சுக்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. إذا جاء அதாவது ஜா அப்படின்னா வந்தால், இதா அப்படிங்கிறது வென், இந்த ஆல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் இதா. ஜா அப்படின்னா வர்றது. ஓகேவா? இதா ஜா வந்தால், நஸ்ரு எது வந்தால்? நஸ்ருல்லாஹி, நஸ்ருனா உதவி, டிவைன் சப்போர்ட், ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்ப்பு அல்லாஹி, யாருடைய ஹெல்ப்பு? அல்லாஹுடைய ஹெல்ப்பு, அல்லாஹுவினுடைய உதவி. வல் ஃபத் அப்படின்னா மேலும், வாங்குறது மேலும், இன்னும். அல் ஃபத் அப்படின்னா ஃபத்ஹுனா வெற்றி. அப்போது அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்தால், when the victory of Allah has come, அதாவது நபியே அல்லாஹுடைய உதவி இன்னும் வெற்றி வந்தால் என்னவா? வெற்றி வந்தால் என்ன பண்ணணுமா? وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. وَرَأَيْتَ வானா இன்னும், ரஅய்தனா நீர் பார்த்தால், அன்னாச மக்களை, யாரை பார்த்தால்? மக்களை, அன்னாச மக்களை, எதுகுலூன நுழைபவர்களாக, ஃபீதீனி எதில் நுழைபவர்களாக? ஃபீதீனி மார்க்கத்தில் நுழைபவர்களாக, தீனில் நுழைபவர்களாக, அல்லாஹுடைய மார்க்கத்தில் நுழைபவர்களாக. அஃப்வாஜா அப்படின்னா கூட்டமாக. மேலும் அல்லாஹுவின் மார்க்கத்தில் மக்கள் அணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும்போது, அல்லாஹுடைய மார்க்கத்தில் கூட்டமாக நுழைபவர்களாக மக்களை நீர் பார்த்தாள். அதாவது அஃப்வாஜா அப்படின்னா ஃபவுஜ், அதாவது என்ன சொன்னால் எக்கச்சக்கமாக, மல்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக, கூட்டமாக, அணியாக. அப்போது அல்லாஹுடைய மார்க்கத்தில் கூட்டமாக நுழைபவர்களாக மக்களை நீர் பார்த்தாள். இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விஷயத்த சொல்கிறான். என்னன்னா, அல்லாஹுடைய உதவி இன்னும் வெற்றி வந்தால் அது ஒரு விஷயம். இன்னொன்று ரெண்டாவது என்னன்னா, அல்லாஹுடைய மார்க்கத்தில் கூட்டமாக நுழைபவர்களாக மக்களை நீர் பார்த்தாள். ஸோ இந்த 2 விஷயத்த சொல்லிட்டு அடுத்ததா 3வது ஆயத்தை பாருங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. ஃபஸப்பிஹ்,
இப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விஷயத்தை சொல்கிறான். இதனால் என்ன பண்ணணுமா? அல்லாஹோட உதவியும் வெற்றியும் வந்தால், அப்புறம் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் பார்த்தால் என்ன பண்ணணுமா? ஃபங்கிறது ஸோ அதனால் என்ன பண்ணணுமா? சப்பிஹ் சப்பிஹ் அப்படின்னா துதித்து தூய்மைப்படுத்துறது, துதிக்கணும், க்ளோரிஃபை பண்ணணும். பிஹம்தி அதுக்கப்புறம் புகழை கொண்டு, ஓகே, பிஹம்தி புகழை கொண்டு, ரப்பிக இறைவனின் வஸ்தஃபிர்ஹு வானா இன்னும் இஸ்தஃபிர்ஹு அப்படிங்கிறது அவனிடம் மன்னிப்பு கோருவீராக, இஸ்திக்ஃபார் பண்ணுங்க. இன்னஹு நிச்சயமாக அவன், கான இருக்கிறான், தவ்வாபா மகா மன்னிப்பாளனாக. சுப்ஹானல்லாஹ். அப்போ உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு துதித்து தஸ்பீஹ செய்வீராக, மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக. நிச்சயமாக அவன் தௌபாவை பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இறைவனின் புகழை துதித்து தூய்மைப்படுத்துவீராக, அவனிடம் மன்னிப்பு கோருவீராக, நிச்சயமாக அவன் மகா மன்னிப்பாளனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்லி காமிக்கிறான். இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட உதவி, அதன் மூலமாக கிடைத்த வெற்றி. அல்லாஹ் தான் உதவியை செய்கிறான், வெற்றி கிடைக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹை துதிக்கணும், புகழணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை மன்னிக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக இன்னஹு அப்படின்னு சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் மகா மன்னிப்பாளனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த சூறாவினுடைய மைய கருத்தாக இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், முதல் ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கா வெற்றியினால் எப்படி மக்கா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரால் கிடைச்சிது அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் தான் கிடைச்சிது அப்படிங்கிறத அந்த இடத்துல உறுதியாக நமக்கு பதிய வைக்கிறான். இது யாருடைய முயற்சினாலோலாம் கிடையாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியினால தான் மக்கா வெற்றி பெற்றது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஊர்ஜிதப்படுத்திட்டான். 2வது ஆயத்தில் அதாவது இந்த மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வராங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக வராங்க, நுழைவரவங்களா நீங்கள் மக்களை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போது அதாவது இதுவும் அல்லாஹுக்காக தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தான், இது எந்த ஒரு மனிதருக்காகவோ அல்ல, இல்லையா? அப்போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அதாவது இஸ்லாத்தை ஆனர் பண்ணுறான். இஸ்லாத்தை இந்த மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு இந்த மக்கள் இவ்வளவு அணியாக திரண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறான். 3வது ஆயத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்புகளை சிஃபத்துகளையும் இதில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழணும், துதிக்கணும், தூய்மைப்படுத்தணும், அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கோரணும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, நிச்சயமாக அவன் மகா மன்னிப்பாளனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய சிஃபத்துகளை, அவனுடைய இதை அட்ரிபியூட்ஸை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போது இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சூறா. சுப்ஹானல்லாஹ். 3 ஆயத்துக்களை கொண்டது. அல்லாஹ்வினுடைய உதவி இன்னும் வெற்றி வந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைபவர்களா மக்களை நீர் பார்த்தால், இந்த 2 கண்டிஷனையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனின் புகழை துதித்து தூய்மைப்படுத்துவீராக, அவனிடம் மன்னிப்பு கோருவீராக, நிச்சயமாக அவன் மகா மன்னிப்பாளனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போது இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு, இதா அப்படிங்கிறது அந்த கண்டிஷனுக்காக வரக்கூடியது தான் இதா. அதுக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாமே அதுக்கான பதில் தான். சுப்ஹானல்லாஹ். ஸோ அதாவது இந்த ஷர்த்துக்கு இப்படி ஒரு ஜவாபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரொம்ப சிறப்பு வாய்ந்த சூறா இது. ஏன்னா இதுக்கப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி அப்படிங்கிற இந்த துவா ஒவ்வொரு தொழுகையிலையும், ருக்குலையும், சுஜூதுலையும் விடாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறா இறங்குனதுக்கு பிற்பாடு இதே தான் ஓதிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான சூறா. அல்ஹம்துலில்லாஹ். அடியார்கள் எப்பொழுதுமே இறைவன் பக்கம் முகம் நோக்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய தலையை நெற்றியை சஜ்தால வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்மகிட்ட ஏதாவது குறைகள், பாவங்கள், தீமைகள் என்ன செஞ்சிருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம போய் சரணடைஞ்சு நம்ம பாவ மீட்சி பெறணும், பாவ மன்னிப்பு தேடணும், இஸ்திக்ஃபார் பண்ணணும், தௌபா செய்யணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது. நம்ம அல்லாஹ் கிட்ட எந்த அளவுக்கு திரும்ப போகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அதிகமாக நம்ம கிட்ட திரும்ப மன்னிப்பு அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ சுப்ஹானல்லாஹ். மனிதன் எப்பொழுதுமே தன்னை தாழ்த்திக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உயர்த்தி அவனை புகழ்ந்து துதிக்கணும், தஸ்பீஹ் பண்ணணும். ஸோ இதை எப்பொழுதுமே நம்ம மனதில் நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சூரா அன்-நஸ்ர். இப்போ இதுக்கு தஜ்வீத் சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். ஹம்ஸா கஸ்ரா இ, தால் ஃபத்ஹா, அலிஃப் மத், தா 2 ஹரக்கத்தை நீட்டணும். இதா
ஜா ஜீம் ஃபத்ஹா அலிஃப் மத்து ஜா ஹம்சா ஃபத்ஹா இதில் வந்து ஹம்சா ஒரே வார்த்தையில் அலிஃப் மத்துக்கு பிற்பாடு வருது. அதனால் இது வந்து மத்தல் வாஜிபல் முத்தசில் அப்படின்ற அடிப்படையில் நம்ம வந்து 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டி தான் உச்சரிக்கணும். அப்போது ஜா. அடுத்தது நூன் ஃபத்ஹா சாது சுகூன் நஸ் நஸ். அடுத்தது ரா தொம்மா லாம் ஷத்தா ருல் லாம் ஃபத்ஹா அலிஃப் மத்து லா ஹ கெஸ்ரா ஹி. இப்போது நஸ்ருல்லாஹி இந்த இடத்துல அல்லாஹ் அப்படிங்கிற இந்த லஃப்துல் ஜலாலா அதாவது அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வந்து எழுத்தில் வந்து தொம்மா இருக்குது. அதனால் இந்த அல்லாஹ் அப்படிங்கிற இந்த லாமை வந்து நம்ம வல்லினமா தஃஹீமா தான் உச்சரிக்கணும். அப்போது நஸ்ருல்லாஹி. அடுத்தது வாவ் ஃபத்ஹா லாம் சுகுன் வல் ஃப ஃபத்ஹா தா சுகுன் ஃபத் ஃபத் வல் ஃபத். இப்போ ஹ தொமா ஹூ வல் ஃபத் ஹூ. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வக்ஃபு பண்ண போகிறோம், ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹ தொமாக்கு ஹ சுக்கூனை கொடுத்துடணும். அப்போ இங்கே என்ன சிஃபத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும். ஓகேவா? காற்று வந்து வெளியில் வரணும். அப்போது வல் ஃபத் வல் ஃபத் அந்த ஹ அந்த சவுண்டும் கொடுக்கணும் நம்ம. ஓகேவா? வல் ஃபத். அப்போது எப்படி இதை ஓதணும்? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத். அடுத்தது وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. வாவ் ஃபத்ஹா வ ரா ஃபத்ஹா ரா வ ரா ஹம்சா ஃபத்ஹா யா சுகூன் ஐ. இது வந்து யாவுல் லீன். இது வர ஐ இந்த ரா ஃபத்ஹா வந்து தஃஹீம் வல்லினமாக உச்சரிக்கணும். அடுத்தது த ஃபத்ஹா நூன் ஷத்தா தன் நூன் ஃபத்ஹா அலிஃப் மத்து ந. இந்த இடத்துல வர ஐ தன்னாச வர ஐ தன்னாச இந்த நூன் முஷத்ததால என்ன பண்ணுறோம்? அக்மல் குன்னா கொடுக்கணும். அடுத்தது சீன் ஃபத்ஹா ச வர ஐ தன்னாச. அடுத்தது யா ஃபத்ஹா தல் சுகுன் எது. இது கல்கலத்து சுகரா. ஹா தொமா ஹூ எது ஹூ லாம் தொமா வாவ் சுகுன் லூ. இது வாவுல் மத்து நூன் ஃபத்ஹா ந எது ஹுலூன. ஃப கெஸ்ரா யா மத்து ஃபி. இது யாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். தால் கெஸ்ரா யா சுகுன் தி 2 ஹரக்கத்து யாவுல் மத்து. அடுத்தது நூன் கெஸ்ரா லாம் ஷத்தா நில். இந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வந்து எழுத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க, நூனில் கசரா இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தீனில்லாஹி. இந்த இடத்துல இந்த லாம் ஃபத்தாவை லஃப்துல் ஜலாலா இந்த லாமை வந்து எப்படி ஓதணும்? தர்க்கைக்காக தான் ஓதணும், மெல்லினமாக ஓதணும். ஓகேவா? அதனால தீனில்லாஹி. ஓகே, அந்த இடத்துல பாருங்க நம்ம போன ஆயத்தில் எப்படி சொன்னோம்? நஸ்ருல்லாஹி. ஓகே, இங்கே தீனில்லாஹி. ஓகே, இந்த இடத்துல வந்து அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஃபத்தாவோ தொம்மாவோ இருந்தால் தஃஹீமா உச்சரிக்கணும். கெசரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தர்க்கைக்காக தான் மெல்லினமாக தான் உச்சரிக்கணும். அப்போது தீனில்லாஹி. அடுத்தது ஹம்சா ஃபத்தா ஃப சுகூன் அஃப் அஃப். வாவ் ஃபத்தா அலிஃப் மது வா 2 ஹரக்கத்தை நீட்டணும். அஃப் வா. ஜீம் ஃபத்தா இங்கே ஃபத்தா தைன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம வக்ஃபு பண்ணால் மத்துல் ஐவத் அப்படிங்கிறத சட்டத்தின்படி 2 ஹரக்கத்தை நீட்டி தான் நிப்பாட்டணும். சரியா? அப்போது அஃப் வாஜா. இது எப்படி ஓதணும்? وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. அடுத்தது 3வது ஆயத்து فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. இந்த இடத்துல ஃப ஃபத்ஹா ஃப சீன் ஃபத்ஹா ப ஷத்தா சப் ப கஸ்ரா ஹ சுகுன் பிஹ் ஃபஸப்பிஹ் பிஹ். இந்த இடத்துல ஹல வந்து இது வசத்துல் ஹல்கு. அப்போது ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும், காற்று வெளியேற்றணும். அடுத்தது ப கெஸ்ரா பி ஹ ஃபத்ஹா மீம் சுகுன் ஹம் பி ஹம். தால் கெஸ்ரா தி பி ஹம் தி. ரா ஃபத்ஹா ப ஷத்தா ரப் ப கெஸ்ரா பி ரப்பி க ஃபத்ஹா க ரப்பி க. வா ஃபத்ஹா சீன் சுகுன் வஸ் வஸ். த ஃபத்ஹா கைன் சுகுன் தக் தக். ஓகே, கைன் வந்து ஹெவி லெட்டர் வஸ் தக். அடுத்தது ஃப கெஸ்ரா ரா சுகுன் ஃபிர் ஃபிர். இந்த இடத்துல ஃபிர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இது லைட்டாக தான் சொல்லணும். அடுத்தது ஹ தொம்மா இருக்குது. இப்போது இந்த இடத்துல அதாவது வஸ் தக் ஃபிர் ஹூ இன்னஹூ கான தவா அப்படின்னு கண்டினியூஸாகவும் ஓதலாம். அதே சமயத்தில் அங்கே மேலே வந்து ஜீமன் ஒரு அடையாளம் போட்டிருப்பாங்க. அதாவது அப்படின்னா என்னென்னா நீங்கள் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டலாம், தொடர்ந்து ஓதணுனாலும் ஓதலாம் அப்படின்னு அர்த்தம். ஜாயிஸ் அனுமதி அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓதுறதுக்கும் அனுமதி, அதாவது வக்ஃபு பண்ணுறதுக்கும் அனுமதி, வஸ்லு பண்ணுறதுக்கும் அனுமதி இருக்குது. ஓகேவா? அப்போது நான் இப்போ வக்ஃபு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஹ தொம்மாவை ஹ சுக்கூனா நிப்பாட்டணும். அப்போது வஸ்தஃபிர் ஃபிர். ஓகே, இந்த ஹோட அந்த ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும், ஹ சுக்கூனா அங்கே உச்சரிக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஹம்சா கெசரா நூன் ஷத்தா இன் நூன் ஃபத்ஹா ந இன்ன. இங்கே அக்மல் குன்னா. அடுத்தது ஹ தொம்மா வாவ் சகிரா ஹூ 2 ஹரக்கத்தை நீட்டணும். இன்னஹூ. அடுத்தது காஃப் ஃபத்ஹா அலிஃப் மத்து க 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் ஃபத்ஹா ந கான. த ஃபத்ஹா வாவ் ஷத்தா தவ் வாவ் ஃபத்ஹா அலிஃப் மத்து வா 2 ஹரக்கத்தை நீட்டணும். தவ்வா.
ப ஃபத்தஹத்தைன் இருக்குது. இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அஃப்வாஜால சொன்ன மாதிரியே இங்கேயும் மதுல் இவது சட்டம். அப்போது தவ்வாபா 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டணும். ஓகேவா? இது எப்படி ஓதணும்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹ் இன்னஹு கான தவ்வாபா. இல்லைனா நம்ம தொடர்ந்து ஓதலாம். வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு சட்டங்களையும் தெரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் அதை நடைமுறைப்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.